துருக்கி முடிஞ்சு புதிய நாடு ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. பனிப்புயல் தெரியுதா? அந்த ஏரியா ஃபுல்லாக ஒன்றுமே சுத்தமாக தெரில. இமிக்ரேஷன்லாம் கேட்டாங்க, மால்டோவாவுக்கு வீசாவை காட்டு அப்படி. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்க்குற மாதிரி கருப்பு வெள்ளை படம் வித்தியாசமாக இருக்குது. டெய்லி ஒவ்வொன்றும் எவ்வளோ செலவாச்சு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். டூரிஸ்ட் கண்ட்ரி இதுலேயே யூரோப்லேயே இதுதான். நம்ம ஊரில் கண்டக்டர் திட்டு வரல அதே மாதிரி. ஏன் உள்ளே வந்து மோதறீங்க, தள்ளி நில்லுங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஊரில் கொடுப்பாங்களை கிழிச்சு அதே மாதிரி இருக்குங்க டிக்கெட்டு. இந்த ஏரியா பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ஹெக்கிமோக்லு ஹோட்டலுக்கு நன்றி, சூப்பராக இருந்தது ஒரு நாள் ஸ்டே. அப்படியே கிளம்புவோங்களா ரயில்வே ஸ்டேஷனுக்கு? ஸோ துருக்கி முடிஞ்சு புதிய நாடு ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்ச ஒரு குட்டி நாடான மால்டோவாவுக்கு தாங்க போகிறோம். இந்த பக்கம் உக்ரைன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொமேனியா, இடையில சாண்ட்விச் ஆகிருக்க மாதிரி ஒரு குட்டி நாடு தான் மால்டோவா. எத்தனை பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. சோவியத் யூனியன்லேருந்து 1991 பிரிஞ்ச நாடுகளில் ஒன்று தான் ரிப்பப்ளிக் ஆஃப் மால்டோவா. அதுக்கு தாங்க போகிறோம். இப்போ நம்ம துருக்கியில் ஈஸ்டர்ன் மோஸ்ட் உள்ள கோல்டஸ்ட் சிட்டி இன் துருக்கியான எர்சுருமில் இருக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 10 இருக்கோங்க. முதல் நாடான ஈஸ்டர்ன் யூரோப்பியன் சீரீஸில் முதல் நாடான துருக்கி முடிய போகுது. இங்கேருந்து கிளம்பி ரெண்டாவது நாடான மால்டோவாவுக்கு போகிறோம். என்ன பிளான்னா, மணி இப்போ 8:10. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் இருக்குங்க, ஏர்போர்ட் ஷட்டில் இருக்குது ஏர்போர்ட் போகிறதுக்கு. எர்சுரும் ஏர்போர்ட்லேருந்து இஸ்தான்புல் போகிறோம். 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் பயணம். அங்கே போயிட்டு 10:30 மணி ஃப்ளைட்டு, 12:30 மணிக்கு போயிடலாம். அங்கே நமக்கு 5 மணி நேரம் டிரான்சிட்டு. சாயங்காலம் 5 மணிக்கு இஸ்தான்புல்லேருந்து மால்டோவாவோட கேபிட்டல் கிஷினவுக்கு ஃப்ளைட்டுங்க. ஸோ இதுதான் புக் பண்ணியிருக்கேன். இது தனித்தனி பிஎன்ஆர் தான். இது டொமஸ்டிக் ஃப்ளைட்டு, அது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. அங்கேருந்து ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம் மால்டோவா. போயிட்டு ஹாஸ்டல் போய் முடிக்கிறோம். எதுவும் இன்னும் புக் பண்ணல, எதுவும் பிளான் இல்லை. அந்த 5 மணி நேரம் டிரான்சிட் இருக்குன்னு சொன்னல, அப்போ தான் ஹாஸ்டல்லே புக் பண்ணணும். என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இமிக்ரேஷன் என்னன்னு கேட்பாங்கல்ல, இந்த வீசாஸ் அந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்ம அங்கே இஸ்தான்புல் ஏர்போர்ட் போயிட்டு பேசுவோம். ஓகேவா, போகலாம் வாங்க. ஏர்போர்ட் வந்து 13 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குங்க. அதுக்கு வந்து பஸ் கிடையாது, ஆக்சுவலாக டவுன் பஸ் கிடையாது. ஏர்போர்ட் ஷட்டில் மாதிரி விட்டுருக்காங்க. எப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து 10:30 வைங்களேன். 10:30 தான் நம்ம ஃப்ளைட்டு. 10:35. 10:35னா கரெக்டாக 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 8:35 இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும் அந்த ஷட்டில். ஒரு 2-3 ஸ்டாப் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாப்பில் நின்று ஃபைனலாக ஏர்போர்ட் போயிடும். ஸோ ஏர்போர்ட் போகணுன்னா நீங்கள் டாக்ஸியில் போகலாம், உங்கள் வண்டியில் போகலாம், அது வேறு விஷயம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகணுன்னா இது ஒன்று தான் ஆப்ஷன். கரெக்டாக ஸ்டேஷனுக்கு வந்துடணும். உங்கள் ஃப்ளைட் டைமுக்கு 2 மணி நேரம் முன்னாடி, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, 2 மணி நேரம் 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சி போயிடலாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இதுதான் வேறு நிற்கிது பாருங்கள், ஹவிலாமணின்னு ஏர்போர்ட் தான் அர்த்தம். இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எர்சுரும் கார். வந்தமே நேற்று. ஸோ இங்கேருந்து கிளம்பும். பிரதர், ஏர்போர்ட்டே Airport. 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 Yes. Yeah. 47. Airport. Airport. Yeah. 2-3 தப்பு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு வேலை. அங்கே பாருங்க, அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம வேணும்னா வந்து 1 மணி நேரம் முன்னாடி வந்துட்டிங்கன்னு வைங்க, இந்த பனியில் உட்காந்துருக்க தேவையில்லை. அதுக்காக ஒரு இந்த ரூம் மாதிரி, வெயிட்டிங் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேருந்து வராங்க பாருங்களேன். சூப்பர்ல. ஸோ நான் கூட கண்டுபிடிக்க முடிக்கிறது கஷ்டப்படுவோமோ, திணறுவோமோ, மக்களுக்கு வேறு லாங்குவேஜ் தெரியாதுன்னு நினச்சேன். ஈஸியாக இருக்குது. ஒரே ஒரு பஸ் தான் நிற்கிது ஞாயிற்றுக்கிழமை காலையில். ஸோ இந்த டைமில் வந்து 2 ஃப்ளைட் இருக்குங்க. ஒன்று நம்ம போகிற பெகாசஸ் ஏர்லைனு, இன்னும் வந்து ஏஜெட் அப்படிங்கிறது. எனக்கு வந்து ஏஜெட்டுக்கு 10:25 ஃப்ளைட்டு. ஸோ 8:25 இங்கேருந்து ஒரு பஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்மளோட பெகாசஸ் வந்து 10:35, 10 நிமிஷம் கழிச்சு. ஸோ இங்கே 8:35 பஸ். 2 பஸ் இருக்குது, 8:25 ஒன்று, 8:35 ஒன்று, அந்த 2 ஃப்ளைட்டுக்காக. சரி, எனக்கு தெரிஞ்சு நம்ம இது ஏஜெட்டுக்காக போகிறவங்க ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் வேணாலும் ஏறிக்கலாம், இதுக்கு தான் கிடையாது. பட் ஆனால் அந்த ஃப்ளைட்டுக்கு டைமுக்கு தகுந்தாப்புல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் கிளம்பும் இங்கேருந்து. அதுதான் விஷயம். கரெக்டாக இருக்கும். எப்படி இருந்தாலும் 9 மணிக்குள்ளே போயிடுவோம். 8:45, 8:50 கரெக்டாக இருக்கும். செக்இன்லாம் பண்ணல, போய் பார்த்துக்கலான்னு விட்டேன்.
ஏறி உட்காந்து மெசேஜ் ஓப்பன் பண்ணுறேன், ஃப்ளைட் டிலே அப்படின்னு மெயில் வந்திருக்கு ரிசர்வேஷன்லேருந்து. என்ன வந்திருக்கு? டிலே நோட்டிஃபிகேஷன் பாருங்களேன். என்னென்னா, டியர் கெஸ்ட், இன்னைக்கு ஃப்ளைட்டு 10:35 ஃப்ளைட்டு வில் பி ஆப்ரேட்டட் அட் 11:20 இன்ஸ்டெட் ஆஃப் 10:35 டியூ டு ஃபாக் அட் எர்சுரும். ஸோ பயங்கர பனிமூட்ட மாட்டிருக்குதுங்க. இங்கே எப்பவுமே இப்படி தான் இருக்கும் வின்டரில். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்து டிலே பண்ணியிருக்காங்க. 10:30க்கு பதிலாக 11:20. ஓகே, உட்காந்துருக்க வேண்டியது ஏர்போர்ட்டில். ரொம்ப டிலே பண்ண மாதிரி தான். சரி, நமக்கு அங்கே 4.5 மணி நேரம் டைம் இருக்குது, அது யோசிச்சு தான் போட்டிருக்கேன். 1 மணி நேரம் டிலே ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. பாருங்களேன், 8:25 ஆன் டைமில் கிளம்பிட்டான் பாருங்களேன். அந்த ஏஜெட்டுக்காக அடுத்த வண்டி நிற்கிது பாருங்க, அது 8:35 கிளம்பும். ஹவ்லாமணி யொல்கு பெக்லினி சலோனு. டெம்பரேச்சர் பாருங்க -10 எர்சுரும். -10 மாதிரியே தெரியல. நான் பாட்டுக்கு ஏதோ 0 டிகிரி 1 டிகிரி நடந்து வர மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கேன். -10 இனிமேல் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு குறைவாக மால்டோவாவில் போகாது. மேபி -4 -5 அந்த ரேஞ்சில் தான் பார்ப்போம் நினைக்கிறேன். அடுத்த ஒரு வாரம் மால்டோவாவில் பாப்பா என்ன நடக்குது. ஸோ இதுதான் நம்ம இப்போ இந்த சீசனில் பார்த்தா ரொம்ப லோயஸ்ட் டெம்பரேச்சருங்க. -13 கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தது, இப்போ -10. ஐஸ் நகரம் ஹைட்டில் இருக்குல்ல, அதனால் 2000 மீட்டர் ஆல்மோஸ்ட் ஹைட்டில் இருக்கும். இது டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான். மொத்தமாக ஒரு 5 ஃப்ளைட்டோ 6 ஃப்ளைட்டோ ஒரு நாளைக்கு, எல்லாமே இஸ்தான்புலுக்கு தான். ஏர்போர்ட்டை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குதுங்க, எதுக்குன்னு தெரியல. பட் இங்கெல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது ஐஸு. பனிப்புயல் தெரியுதா அந்த ஏரியா ஃபுல்லாக? ஒன்றுமே சுத்தமாக தெரில. புரியுது ஏன் ஃப்ளைட்டை வந்து டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இஸ்தான்புல்லேருந்து வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன். மேபி வரும்போது இங்கே லேண்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக டிலே பண்ணி வந்துருக்கலாம். ஃபோர்காஸ்ட் பார்த்துட்டு எங்கள் அப்பா பயங்கரமாக இருக்குது. அப்படியே நம்ம சைபீரியாவில் பார்த்த மாதிரி ஃபீல். இந்த பக்கமாக பரவாயில்ல, இந்த பக்கம் பாருங்களேன், சுத்தமாக ஒன்றுமே தெரில. தண்ணி தெரியுது அங்கங்கே. ஆனால் ஐஸ் ஆயிடுச்சு லேக்கு. பட் ஆனால் இதில் நடக்க முடியாது. உங்களுக்கு அந்த சைபீரியாவில் பார்த்த அளவுக்கு அப்படியே கட்டியாகி நடக்கிற அளவுக்குலாம் இல்லை. காலை வச்சிங்கன்னா டக்குன்னு உள்ளே போயிடும். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு இருக்கு. மேபி அடுத்த மாதம் பீக் விண்டரில் இன்னும் ஒரு -20 போகும்போது உங்களுக்கு நடக்கவே செய்யலாம்னு நினைக்கிறேன். பட் சைபீரியா அளவுக்கு வண்டியெல்லாம் ஓட்ட முடியுமான்னு தெரில. இந்த பக்கம் ஓகேவாக தான் இருக்குது, அங்கே தான் ரொம்ப மோசமாக இருக்குது. பாருங்க, இதுதான் ஏர்போர்ட்டு. அங்கே பார்த்தது நம்ம பழைய ஏர்போர்ட் ஆட் இருக்குது, ஹவ்லாமணி. இது புதுசாக கட்டியிருப்பாங்களான் இருக்கு. பயம். நம்ம சிட்டியில் பார்த்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. 10 கிலோமீட்டர் தான் அவுட்டர் வந்திருக்கோம். ஏதோ ஒரு பயங்கரமான பனிப்பொழிவு ஐஸ் இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. வந்தாச்சு ஏர்போர்ட்டு. என்னடா தப்பாக போயிட்டு இருக்காங்களே, எங்கே சுற்றிட்டு வருதான்னு பார்த்தேன். எல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்காங்க. ஆஹா, ஃப்ளைட்டை மட்டும் டிலே ஆனால் ஓகே, கேன்சல் இது பண்ணிடாதீங்கப்பா சாமி. இந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆனால் போச்சு. ஏன்னா 2 வெவ்வேறு பிஎன்ஆர், அதனால் அந்த ஃப்ளைட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதுவும் பெகாசஸ் ஏர்லைன்ஸ் தான், அங்கேருந்து மால்டோவா போகிறதும். ஸோ புது டிக்கெட் தான் நாளைக்கு முன்னாடி புக் பண்ணி ஆகணும். 10,000 ரூபா லாஸ்ட் மினிட்ல 10,000 5,000 ரூபா வரும், கட்டமாக போயிடும். அதனால மோஸ்ட்லி எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுக்கிற மாதிரி வரும். முந்தின சீசனில் அமையலை. சவுத் பசிபிக்கில் ஒரு டொமஸ்டிக் கூட எடுக்கல நம்ம. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி தான் எடுத்தோம், டொமஸ்டிக் எடுக்கல. ஓகே, எர்சுரும் ஹவ்லாமணி ஏர்போர்ட் பாருங்க. என்னென்ன ஏர்லைன்னு பார்த்தலாமா? மொத்தம் 4 டொமஸ்டிக் ஏர்லைனு. இந்த நாட்டோட மெயின் ஏர்லைன் ரெகுலர் ஏர்லைன் துர்கிஷ் ஏர்லைனு. அது தவிர 3 லோ காஸ்ட் ஏர்லைன் இருக்குது. நம்ம போகிற பெகாசஸ் ஏர்லைன்ஸு, ஏஜெட்டு, அது தவிர இன்னொன்று இருக்குது சன் எக்ஸ்பிரஸ். ஸோ மொத்தமே 4 ஏர்லைன் தான் இங்கேருந்து. ஐயோ, டிலே பை 45 மினிட்ஸ் பெகாசஸ். நல்ல வேலை, ஏஜெட் டிலே பை 1 hour 30 மினிட்ஸ். 10:35 போல 11:20 எல்லாமே டிலே தான் போகுது. ஃபாகு குறைஞ்சோன்னா இதாகிரும்னு நினைக்கிறேன். சரி, நான் இது முடிச்சுட்டு பேசுகிறேன். இங்கே வைக்க இது பண்ணக்கூடாது. முடிஞ்சுதுங்க. உள்ளே நுழையும் போதே செக்யூரிட்டி செக்கு முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போது போய் செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் வாங்கணும். ஓப்பன் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. ஏஜெட்டுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, போயிட்டு தான் இருக்குது. பெகாசஸ் அந்த பக்கம் நினைக்கிறேன். ஓகேங்க, வாங்கிட்டேன் போர்டிங் பாஸ் பெகாசஸ். அடுத்த மெசேஜ் வந்திருக்கு ரிசர்வேஷன்லேருந்து. 11:55க்கு மாற்றிட்டாங்க. 11:20 11:55 இன்னொரு அரை மணி நேரத்துக்கு மேலே டிலே. என்னன்னு தெரிலங்க. டியூ டு ஃபாக்னு போட்டிருக்காங்க. டியூ டு ஃபாக் அட் எர்சுரும்.
12 மணி வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே ஏன்னா அதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்போ நம்ம போகிறதுக்கு 2 ஆகிடும். 5 மணிக்கு ஃப்ளைட்டு, 2.25 மணி நேரம் டைம் இருக்குது. ஓகே, இன்னொரு மணி நேரம் டிலே பண்ணாங்கன்னா கஷ்டம் இப்போ ஃப்ளைட்டு பிடிக்கிறது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். நான் ஒரு ஆம்லெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். விலையை கேட்டால் டென்ஷனாக இருவீங்க. என்ன பண்ணுறது, பசிக்குது, வேறு வழி இல்லை. 220 லிரா, ஆல்மோஸ்ட் 500 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. ஒரு ஆம்லெட் 500 ரூபா. ஏர்போர்ட்னாலே காஸ்ட்லி தான். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லேயே ஏதாவது ஒரு தோசை இட்லி சாப்பிட்டாலே சென்னை ஏர்போர்ட்லேயே 400 ரூபா வந்துடும் நினைக்கிறேன். அதனால் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் ஷாக்கிங் தான் இல்லை. பாருங்க, ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் ஐஸாக தான் இருக்குது. ஃபாக் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு சூரியன் வர ஆரம்பிக்குது. அங்கே பாருங்க, மேலே சூரியன் வருது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஸோ உறுதியாக போயிடும்னு நம்புகிறேன். ஸோ வந்துருச்சுங்க நம்ம ஆம்லெட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆம்லெட்டு. அந்த பல்லுக்கு பக்கத்தில் கடிச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ தூங்கும்போதோ இல்லை ஏதோ சாப்பிடும்போதோ அந்த எகுரு எப்படி வீங்கிச்சு, வலிக்குது. எது முன்னாலும் இந்த பக்கம் பேசினாலே வலிக்குது. பா, ஒரு ஏர்லைன் வந்துருச்சுங்க. நம்ம ஏர்லைன் இல்லை, இது சன் எக்ஸ்பிரஸ். ஸோ ஒன்று வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஃப்ளாக் கிளியராக இருக்குது, தரையிறங்கிறதுக்கு ஏறுறதுக்குன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஃப்ளைட்டு வந்தோடனே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அளவுக்கு டிலே இருக்காது. 12 மணிக்கு எடுத்தாங்கன்னா 2.25 போயிடலாம். 2.25 மணி நேரம் இருக்குது. ஒரே ஏர்போர்ட்டு தான். ஸோ அதனால் ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு போகலாம். என்ன கொஞ்சம் வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும், ரிலாக்ஸாக பண்ணலாம்னு நினச்சேன். வேறு வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 நிமிஷத்தில் ரேடாரில் பார்த்தோம், அந்த ஃப்ளைட் ரேடாருங்கிற ஒரு வெப்சைட்டில் ஃப்ளைட் எந்த இடத்துல பறந்துட்டுருக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் முன்னாடி எங்கள் சாப்பிட்றது கீழே அந்த இவர் தான் பார்த்து சொன்னார். நேரில் 2 பேருமே பார்த்தோம் மொபைலில். அந்த செக்இன் கவுண்டரில் இருந்தவர் பக்கத்தில் இருந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5-10 நிமிஷத்தில் ஃப்ளைட் கண்டிப்பாக லேண்ட் ஆகும். வந்துருச்சுங்க, அடுத்த ஃப்ளைட்டு வந்துருச்சு. ஏஜெட்டு. அந்த ஏஜெட்டும் நம்ம டைம் தான். 10:30 மணிக்கு எடுக்க வேண்டியது, 12 மணிக்கு தான் எடுக்க போகிறாங்களாம். ஃப்ளைட் ரேட் சொல்லவே இல்லை உங்களுக்கு, மறந்தே போயிட்டேங்க. ஒரு வாரம் முன்னாடி தான் புக் பண்ணேன், 5-6 நாள் முன்னாடி தான் புக் பண்ணேன். அந்த ஃபித்தியில் இருக்கும்போது எனக்கே பார்த்து பஸ் செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு பஸ்ஸுமே கிட்டத்தட்ட 3500 ரூபா வந்து இந்தியன் மணிக்கு. ஃப்ளைட்டு செக் பண்ணால் 3700 ரூபா இருந்தது. கிட்டத்தட்ட 1450 லிரான்னு நினைக்கிறேன். இந்தியன் பணத்துக்கு 3700 ரூபா வருது. ஆஹா, ஆல்மோஸ்ட் பஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லி டக்குன்னு புக் பண்ணிட்டேன். இந்த இது அதே ரேட்டு தான் இருந்தது. ஏஜெட்டும் 1400 சில்லற லிரா தான் இருந்தது. பட் நம்ம இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பெகாசஸ், அதனால் இதில் போட்டால் இன்கேஸ் டிலேனா கூட ஏதாவது கேட்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். பாருங்கள், இன்றைக்கி சந்தர்ப்பம் அமைச்சிருக்கு பாருங்கள். டிலே ஒருவேளை கேன்சல் ஆனால் நம்ம அட்லீஸ்ட் கேட்கலாம், உங்கள் ஃப்ளைட்னால தாங்க டிலே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி பெகாசஸ் புக் பண்ணேன். ஃப்ளை பிஜிஎஸ் இதுதாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் புக் பண்ணேன். FLYPGS.com. ஓவராலாக செக் பண்ணுறதுக்கு ஸ்கை ஸ்கேனரில் செக் பண்ணேன், என்னென்ன ஏர்லைன் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு அந்த டேட்டு போட்டு. அது ஒன்ஸ் என்ன ஏர்லைன் ப்ரைஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அஃபிஷியல் ஏர்லைன் வெப்சைட் பெகாசஸ் ஏர்லைனோட அஃபிஷியல் வெப்சைட் FLYPGS.comல போயிட்டு புக் பண்ணிட்டேன். நம்மளோட எல்லா விசா மாஸ்டர் கார்டு எல்லாம் ஒர்க் ஆச்சு. எந்த ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸும் கிடையாது. அதான் நீ எவ்வளோ தெரியுமே. வந்தாச்சுங்க. ஸோ இந்த நாட்டோட ரொம்ப முக்கியமான லோ காஸ்ட் ஏர்லைனுங்க. இங்கே டொமஸ்டிக் ஃபுல்லாக ஃப்ளை பண்ணுறாங்க, துருக்கி ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூரோப் நாடுகளுக்கும் வந்து பெகாசஸ் ஏர்லைன் இருக்குது. துபாய்க்கே ஃப்ளைட் இருக்குங்க பெகாசஸ் ஏர்லைன்ஸு. பட் என்னென்னா நம்ம வந்தமே அந்த இஸ்தான்புல் மெயின் ஏர்போர்ட் அதுலேருந்து கிடையாது. பெகாசஸ் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறது இஸ்தான்புல்ல ஏஷியன் சைடில் இருக்க அந்த கெக்கோ SAW இருக்குல்ல, அந்த ஏர்போர்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் எப்போவுமே டொமஸ்டிக்கோ இல்லை துருக்கி வந்துட்டு எங்கேயாவது பக்கத்தில் யூரோப் கண்ட்ரிஸ் நம்மளை போகிற மாதிரி மால்டோவா நிறைய கண்ட்ரிஸ்க்கு இருக்குது. இதெல்லாம் போகணுன்னா பெகாசஸ் ஏர்லைன்ஸை புக் பண்ணிக்கங்க. ஓகேவா, நம்ம போகலாம். கேட்டுக்கு போக வேண்டியதான். சின்ன ஏர்போர்ட்டு ரொம்ப ஈஸி. டிக்கெட் வாங்குறது அங்கே, செக்இன் அங்கே. அப்படியே வந்தோம்னா உள்ளுக்குள்ளே போனோம்னா கேட்டு, அப்படி தாண்டோம்னாலே கேட்டுங்க. இங்கே ஒரு ஃபைனலாக ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது, அது முடிச்சுட்டு அப்படியே கேட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ முடிஞ்சுதுங்க, செக்யூரிட்டி முடிச்சு வந்தாச்சு. கேட்டுக்கு வந்துட்டோம். 11:10 போர்டிங் இந்த கேட்டில் தான். ஆல்மோஸ்ட் முடியுது. சில பேர் தான் இருக்காங்க. பட் பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு. தேங்க்யூ. -3 ஆக்சுவலாக கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஐயோ மறுபடியும் சூரியன் போயிடுச்சு, ஒரே ஃபாகாக இருக்குது. சீக்கிரம் எடுத்துருங்கப்பா வண்டியை. இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது உள்ளே போனதுக்கப்புறம். பட் இருந்தாலும் சூழ்நிலை தான் முடிவு பண்ணும். ஸோ அட்டகாசமான இந்த ஹெரும் சிட்டிக்கு ஒரு நன்றி. குட்டி ஏர்போர்ட், ஜாலி அப்படின்னு ஏர்போர்ட்டை நடந்து போய் பார்க்குறதே ஒரு சந்தோஷமான விஷயம். பெகாசஸ் ஏர்லைன் முதல் முறையாக போகலாம் வாங்க. என்ன ஏர்லைன் இது தெரியல. ஹலோ, தேங்க்யூ.
பெரிய ஃப்ளைட்டுங்க. ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டு ஃபுல்லு. மிடில் சீட் தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, வழியில் போவோம், மக்கள்கிட்ட கொடுத்து லேண்ட் ஆஃப் எடுத்துருவோம். ஓகேவா வாங்க. ஆக்சுவலாக மிடில் சீட் தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் ஃப்ளைட்டு அட்டெண்டன்ட் இருக்காங்களா, க்ரூட், அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி விண்டோ சீட், நான் ப்ளாகருங்க, மேலே இறங்கும்போது எடுப்பேன், ஏதாவது விண்டோ சீட் கிடச்சிதுன்னா சொல்லுங்கண்ணே, வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் உட்காந்ததுக்கப்புறம் இருந்தால் தரேனாரு. அதே மாதிரியே எல்லோரும் வந்துட்டாங்க. போர்டிங் முடிஞ்சது. கடைசியாக இந்த ஒரே ஒரு விண்டோ சீட் இருந்தது. இவங்ககிட்ட கேட்டு இந்த பிரதர் ஓகே சொன்னார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஸோ அவருக்கு ஓகேனாரு. அந்த விண்டோ சீட்டில் உட்காந்தாச்சுங்க. என்ன வழக்கம் போல் விங்கில் மாட்டிக்கிட்டோம். பட் பரவாயில்ல, இதாவது கிடச்சிது. ரொம்ப பேராசப்படக்கூடாது. ஒரு வழியாக பல டிலேக்கு அப்புறம் 12:10 ஃப்ளைட் கிளம்புதுங்க. ஏர்பஸ் 321 எர்சுரும் டு கேபிட்டல் இஸ்தான்புல். ஓகேவா, 2:10 போயிடலாம் மேக்ஸிமம். சூப்பர் டேக் ஆஃப். அப்படியே விளவிலேர் ஐஸுக்கு மத்தியில். இதுவும் நல்லா தான் இருக்குது, இந்த ரெக்கையோடு பார்க்குறது லேண்ட்ஸ்கேப்பை. பாருங்க, பனி போர்த்துனாப்புல இருக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் விளவிலேன்னு இருக்குது. கம்ப்ளீட்டாக ஐஸ் தான். இடையில மட்டும் அற்புதமாக அந்த தார் ரோடு போட்டிருக்காங்க. சூப்பராக தனியாக தெரியுது. கருப்பு கடலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்க்குற மாதிரி கருப்பு வெள்ளை படம் வித்தியாசமாக இருக்குது. அந்த பக்கம் மவுண்டெயின்ஸ் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஐஸ் தான். அப்படியே ரஷ்யாவில் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீலிங். அங்கங்கே குட்டி குட்டி ஒரு சின்ன கிராமம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லாம் வீடு ஃபுல்லாக கூரை ஃபுல் மேலே எல்லாம் ஐஸ் தான். ஏதாவது வித்தியாசமாக ஆறு இல்லைன்னா பெரிய ஏரி, அப்படியே உறைஞ்சி போன ஏரி பார்த்தா நல்லாயிருக்கும். அப்போ பார்த்துட்டே வரேன், உங்களுக்கு கண்ணில் தென்படுச்சுன்னா காட்டுறேன். பட் எவ்வளவு ஐஸ்னாலும், எவ்வளவு கிளைமேட் மோசமாக இருந்தாலும் இவங்களோட அன்றாட தினசரி வாழ்வு நடந்துட்டு தாங்க இருக்குது. இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ளைட் டிலே கொஞ்சம் நடக்கலாம் ஃபாகுனால. மற்றபடி எல்லாம் ஓகே தான். பிளெயின்ஸ் தாண்டி வரும் பாருங்க, ஒரே மலையாக இருக்குது பாருங்க. இப்போ ஃபுல்லாக மவுண்டைன் ஏரியாவுக்கு மேலே வந்துட்டோம். மலையாக இருக்குது. அதுலேயும் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்கன்னு வைங்க. ஃபுல்லாக மலைகள் தான். ஃபுல்லாக பாருங்க, நல்லா மலையாக இருக்குது. இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் மலைகள் தான். கிராமம் இங்கே எதுவும் கிடையாது. அங்கே ஒரு லேக் இருக்குது, தெரியுதா? குட்டி லேக்கு சூப்பராக இருக்குது. ஐஸுக்கு இடையில ஒரு அழகான லேக்கு. அடடடா, பிரமாதம். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் தெரியுதா? அதே போலாம். இங்கே ஒரு பெரிய லேக் வருதுங்க, சூப்பர். இப்போ கிராஸ் பண்ணுற பாருங்க, கீழே லேக்கு தெரியுதா? திருவுண்டு தெரியுது பாருங்களேன் இந்த இடம். இந்த இது கம்ப்ளீட்டாக பனிப்போர்வை. இடையில அழகாக குட்டி இந்த க்யூட் லேக், ஐஸ் லேக். அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்குது லேக். இங்கே ஒன்று கீழே ஒன்று இருக்கு. 1:40ங்க ஆல்மோஸ்ட் இறங்க போகிறோம். இது பாருங்க, பச்சை பசேல் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு லேக் இருக்கு இடையில. அந்த பக்கம் தெரியுதா பிளாக் சி? நம்ம இஸ்தான்புல் வரும்போது பார்த்துமே கருங்கடல். ஏகப்பட்ட குட்டி குட்டி கப்பல்கள்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இஸ்தான்புலுக்கு இந்த பக்கம் இருக்குங்க, ஏஷியன் சைடில் இருக்கும் இஸ்தான்புல். இறங்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற அந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா சபிஹா கொகேக் ஏர்போர்ட்டு. இதுவே அவுட்டரில் தான் இருக்குது. நல்லா மெயின் சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது, மெயின் ஏர்போர்ட் மாதிரியே. ஸோ இந்த நாட்டோட 2 ஏர்போர்ட்டுமே அவுட்டரில் தான் இருக்குது. ஒன்று வெஸ்ட்டில், அதுவும் அந்த பக்கம் 40 கிலோமீட்ரு. இன்னொன்று ஈஸ்ட்டில், அதுவும் இந்த பக்கம் ஒரு 40 கிலோமீட்ரு. வந்துட்டோங்க, இஸ்தான்புல் வந்தாச்சு. கரெக்டாக 1:45 டைம். சும்மா அடித்து பிரித்து வந்திருக்காங்களாட்டிருக்கு. 1 மணி நேரம் 35 நிமிஷத்தில் வந்திருக்காங்க. அந்த பக்கம் நல்லா சிட்டி தெரியுது. சூப்பர். சபிஹா கொகன் ஏர்போர்ட் உங்களை ஆரவாரத்துடன் வரவேற்கிறது. தடமுடலாக என்ன ஆட்டம். ஃபுல்லாக எல்லாம் ஃப்ளை பேக்கேஜஸ் தான் நிற்கிது பாருங்க.
எப்படி குலாலம்பூரில் ஏர் ஏஷியாக்குன்னு தனி டெர்மினல் வந்து ஒதுக்கிப்பாங்களோ அந்த மாதிரி ஃப்ளை பேக்கேஜ்னு தனி டெர்மினல் இருக்குது. மற்ற ஏர்லைன்ஸும் இருக்குது இந்த லோ காஸ்ட் ஏர்லைன்லாம். மெயின் ஏர்லைன்ஸ் எல்லாமே அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் வரும், யூரோப்பில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு. இது ஐஷியாவுக்குன்னே. ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்ஸ் அ லாட், பாய். ஆஹா, இங்கேயும் சூப்பர். அந்த ஏர்போர்ட்லேயும் இஸ்தான்புல் இப்படி தான் கீழே இறங்கி போனோம், பஸ் நிற்கிது போகிறோங்க. சூப்பர். எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 to 10 டிகிரி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5-6லாம் கிடையாது, 10 டிகிரி பக்கம் இருக்கும். காற்று விஸ்விஸ்ன்னு சூப்பராக இருக்குது. ஃப்ளைனாஸ் இது வந்து சவுதி அரேபியாவோட லோ காஸ்ட் ஏர்லைனுங்க. ஸோ லோ காஸ்ட் ஏர்லைன்ட்டு இந்த ஏர்போர்ட் ஹப் வச்சுருக்காங்க. மெயின் ஏர்லைன்லாம் அந்த ஏர்போர்ட்டு. ஃப்ளை துபாய் அதுவும் லோ காஸ்ட் ஏர்லைனு. சூப்பர். போகலாம் வாங்க, வந்தாச்சு. அப்படியே படப்பட நடக்கிறேன். வெளியில் போயிட்டு திரும்பவும் மேலேயா கீழேயான்னு தெரில, மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிபார்ச்சரு, இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சருக்கு போயிட்டு பேசுவோம், கன்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? கரெக்டாக 3 மணி நேரம் இருக்குது ஃப்ளைட்டுங்க. மணி 2:05, 5:05க்கு ஃப்ளைட்டு. ஸோ 3 மணி நேரம் இருக்குது, பிரச்சனை இல்லை, பிடிச்சிடலாம். டைம் நிறையா இருக்குது. 1 ஹவரில் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். எல்லாம் வேகமாக நடந்ததுன்னா. நம்மளை விட்டாங்க அப்படின்னா முக்கியமானது வீசா. அது என்னங்கிறத உங்களுக்கு செக்இன் முடிச்சுட்டு பேசுகிறேன். ஓகேவா? வாங்க. ஸோ வெளியில் வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து அந்த பக்கம் டொமஸ்டிக் அரைவல், இது பாருங்கள் இன்டர்நேஷ்னல் அரைவல். ஸோ வெளியில் வர்றது இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர். மேலே போகணும். ஸோ அங்கே போயிட்டு லிஃப்ட்டில் போய்க்கலாம். அங்கே பாருங்கள் பேகேஜ் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட் வந்துட்டு ஏதாவது வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னா பேக் இங்கே வச்சுட்டு போயிட்டு வந்துக்கலாம். எல்லா ஏர்போர்ட்லையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஸோ பார்த்தேன், காட்டிடலான்னு வந்தாச்சுங்க. இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளை பெகாசஸ் இது போக வேண்டியதுதான். முதல் முறையாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கு கியோஸ்க் மிஷினில் செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் எடுத்துட்டேங்க. இவர்கிட்ட கேட்டேன் நான், செக்இன் வந்து ஹலோ செக்இன் இருக்கா அப்படி, அதாவது நான் லைனில் நின்று வாங்கணுமா அப்படின்னு. லைனில் நின்று வந்து ஒன்லி ஃபார் செக்இன் பேக்கேஜ் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த லைனு. வெறும் ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும் நம்மள மாதிரி இருந்ததுன்னா இந்த மிஷினில் நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுப்போம் தெரியுமா, நம்ம ஊரில் இண்டிகோ, ஏர் இண்டியாக்கெல்லாம். இந்த மிஷினில் பிஎன்ஆர் நம்பர் அடித்து பிஎன்ஆர் நம்பர் அடிக்கலாம், இல்லைனா வந்து பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணலாம். பாஸ்போர்ட்டை விட்டேன், ஸ்கேன் ஆச்சு. உங்கள்கிட்ட வீசா இருக்கான்னு கேட்டுச்சு. இருக்குன்னு அமிச்சேன். உடனே வந்து பணம் கட்டுறீங்களா சீட்டுக்கு, உங்களுக்கு பிடிச்ச சீட்டுக்குன்னு கேட்டுச்சு. வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அலவுட் ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டுச்சு. ஓகேன்னு கொடுத்தேன், பிரிண்ட்னு கொடுத்தேன், வந்துருச்சுங்க. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கே போயிருந்தால் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க போர்டிங் பாஸை. இப்போ நம்மளே எடுத்துட்டோம். மால்டோவா போனக்கப்புறம் தான் பிரச்சனை எதுனா இதாக இருக்குது. என்னென்னா மால்டோவாவுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி அமெரிக்கன் வீசா இருந்தால், எங்கிட்ட அமெரிக்கன் டூரிஸ்ட் வீசா இருக்குங்க, B2 வேலிட் அமெரிக்கன் வீசா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மால்டோவாவுக்கு வீசா தேவையில்லைங்க. அவங்களோட வெப்சைட்லேயே கிளியராக போட்டிருக்காங்க. அதாவது இந்த இமிக்ரேஷன் வெப்சைட் இருக்கும்ல அதில். இது தவிர இந்தியர்கள் வந்து மால்டோவா வரணும் அப்படின்னா டெல்லியில் எம்பசி இருக்குது, வேணா அங்கே அப்ளை பண்ணி ஸ்டிக்கர் வீசா வாங்கலாம், இல்லை வீசா ஆன்லைனில் வாங்கலாம். ப்ராப்பர் யூரோப்புக்கு ஒரே கண்ட்ரி வீசா கொடுக்கறது மால்டோவா மட்டும்தான். அதை பற்றி நம்ம போர்டிங் கேட் போயிட்டு பேசுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டான இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக்கு எல்லாம் முடிச்சுட்டு பேசுகிறேன். அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். போகலாம் வாங்க. சரி, முடிச்சுட்டு பேசுகிறேன் நான். ஓகே, வெற்றி. ஸோ துருக்கி நிதியை நிறைவடைந்தது. எக்ஸிட் சிம்பிள் எக்ஸிட் சைன் வாங்கிட்டேன். இமிக்ரேஷன்லாம் கேட்டாங்க மால்டோவாவுக்கு வீசாவை காட்டு அப்படின்னு. திருப்பி பார்த்தாங்க என்னோட பாஸ்போர்ட்டை. மால்டோவா வீசாவே இல்லையே, அப்புறம் எப்படி மால்டோவா போனாங்க. மால்டோவாவுக்கு அமெரிக்கன் வேலிட் வீசா இருந்தால் மால்டோவாவுக்கு வீசா தேவையில்லை அப்படின்னு. அப்புறம் யோசிச்சாங்க. அவர் எங்கன்னு கேட்டாங்க. அமெரிக்கன் வீசா பழைய பாஸ்போர்ட் இருக்கா, அதில் வேலிட் அமெரிக்கன் வீசா இருக்குது. அதை வந்து திருப்பி காட்டினேன். பார்த்தாங்க. அப்பயும் ஒரு டவுட்டு, எங்கேயோ போயிட்டுமோ செக் பண்ணாங்களாட்டிருக்கு. யார்கிட்டயோ கால் பண்ணல, ஏதோ மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் செக் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. அப்புறம் சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போட்டு கொடுத்துட்டாங்க. நான் அந்த இதை எடுத்து வச்சிருந்தேன். இமிக்ரேஷன் வெப்சைட் இருக்குல்ல மால்டோவால, அதில் இந்தியன்ஸ்க்கு வீசா தேவையில்லை, அமெரிக்கன் வீசா இருந்தால், UK வீசா இருந்தால், ஷெங்கன் வீசா இருந்தால், இந்த 3, அப்புறம் என்னோட கனடா நினைக்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 4 வீசா இருந்தால் வீசா தேவையில்லைங்க. ஸோ கேட்டுக்கு போகலாமா? இப்படி போகணும் கேட்டுக்கு. 501 to 508, நம்மளுது 505. அப்படியே போகணும் அந்த பக்கம். மிகப்பெரிய லைன் நிற்குது. ஸோ மணி 2:45 மணி நேரத்தில் அனைத்து வேலைகளும் முடிந்து விட்டது. ஆக்சுவலாக லைனில் நின்றுருந்தோன்னு வைங்களேன், செக்இன் பேக்கேஜ் வச்சுட்டு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். அந்த கியோஸ்க்கை வச்சுட்டு டக்குன்னு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு அப்பயும் ஒரு டவுட்டாகவே இருந்தது, வீசா மால்டோவா நமக்கு இல்லையே, இவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமா, அதாவது மால்டோவா
மால்டோவாவுக்கு இந்தியா வித் இந்தியன் பாஸ்போர்ட் வித் அமெரிக்கன் விசா இருந்தா அப்படின்னு. அதனால தான் நிறைய இடத்துல பிரச்சனை. இவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க, பட் ஆனால் அந்த அஃபீஷியல்ஸ்க்கு நிறைய இடத்துக்கு தெரியாததுனால ஒரு குழப்பத்திலேயே பார்க்குறாங்க நம்மளே. மால்டோவா இமிகிரேஷனில் இதை வந்து அவங்களுக்கு புரிய வச்சு கரெக்டாக பண்ணணும். தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அதுக்காக கவர்மெண்ட் பேஜை பிடிஎஃபாக எடுத்து வச்சுருக்கேன், மொபைலில் காட்டிக்கலாம். பிரச்சனை இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் ஹாஸ்டல் கூட புக் பண்ணுங்க, இனிமேல் தான் புக் பண்ணணும். 505. ஐயோ ரொம்ப தூரம் போகணும். இது 204. நம்ம இதில் போகலாம். இமிகிரேஷன்லேயும் சரியான கூட்டம். முடிஞ்சிருச்சு. ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. லாஸ்ட் மினிட்ல வந்துருப்பாங்களாட்டு ஓடுறாங்க துரத்திட்டு வந்துட்டு நல்லா கீழே வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படி அந்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்த மாதிரி யூரோப்லேயே டூரிஸ்ட் ரொம்ப ரொம்ப குறைவாக வர நாடு மால்டோவா தாங்க. லீஸ்ட் விசிட்டட் கண்ட்ரி, லீஸ்ட் விசிட்டட் கண்ட்ரி இன் யூரோப் வந்து மால்டோவா தான். உலகத்தில் இல்லை, யூரோப்பில். ஓகே, நான் அப்படி செக் பண்ணி சொல்லிட்டா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கணக்கு போட்டு வச்சுருங்க. பாருங்க, குட்டி நோட்டு வழக்கமாக நம்ம பண்ணுவோம்ல, இதில் இருக்க டெய்லி ஒவ்வொன்றும் எவ்வளோ செலவாச்சு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டோட்டல் வேர்ல்டு பட்ஜெட் 2 சீசன் 10 துருக்கிக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணிவிடுவோமா? கால்குலேட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். நான் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் வந்திருக்கு. டோட்டலாக எவ்வளோ சார் இருக்குது தெரியுங்களா? 19,055 லிராங்க, டர்க்கிஷ் லிரா. அது இன்ட்டு 2.5 இந்தியன் மணிக்கு 47,637. ஸோ போட்டேன் கிளியராக. 47,637 ரூபா செலவாயிருக்குது. 16 நாளைக்கு. ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 3000 ரூபா தாங்க செலவாயிருக்கு. 2977. இன்னும் பூரா எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க. 3000 ரூபாயில் முடிச்சிருக்கேன். என் பிளான் வந்து 4000 ரூபாயில் முடிக்கணும் அப்படிங்கிறது. பட் 3000 ரூபாயிலே முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 7 நாள் இருக்குது. 1 வீக் தங்க போகிறோம் மால்டோவாவில். அப்படியே அந்த 3வது கண்ட்ரி டிரான்ஸ்னிஸ்ட்ரியா சொல்லியிருந்தால, அது மால்டோவாவிலேருந்தே போயிட்டு உள்ளே வந்துக்கலாம் மறுபடியும் மால்டோவாக்குள்ளே. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 75,000 to 80,000 ரூபாய் இந்த டோட்டல் ட்ரிப் முடிச்சிடலாம். நான் 1.1 வரைக்கும் போகுன்னு சொன்னேன். ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்க தெரியும். பட்ஜெட்லேயே முடிச்சிடும், அதான் நமக்கு நல்லது. சரி, ஓகே. அடுத்தது வீசா. வீசா ரெக்வயர்ட் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ் எக்ஸப்ட் ஃபார் ஹோல்டர்ஸ் ஆஃப் ரெசிடென்ட் பெர்மிட்ஸ் ஆர் வேலிட் வீசாஸ் issued by எக்ஸ்க்ளூடிங் டிரான்சிட் வீசா. அது மட்டும் இருக்கக்கூடாது. வேலிட் வீசா வேறு எந்த வீசா வேணாலும் இருக்கலாம். issued by one of the member states of European Union based on Schengen agreement. அதாவது Schengen visa by United Kingdom of Great Britain. அது UK visa, United States of America US visa, கனடா. ஸோ 4ங்க. Schengen, US, UK, கனடா. இந்த 4ஓட வேலிட் வீசா. வேலிட்னா இன்னும் வேலிடிட்டி இருக்கணும். அந்த வீசா வச்சுருந்தீங்க அப்படின்னா அது டூரிஸ்ட் வீசாவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வீசாவாக இருக்கலாம். டிரான்சிட் வீசா தவிர ஒர்க் வீசா கூட இருக்கலாம். வச்சுருந்தீங்க அப்படின்னா மால்டோவாவுக்கு வீசா தேவையில்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் மால்டோவா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அடிச்சிங்கனாலே வரும் அந்த பேஜ். இதே இதுலேயே வந்து இ வீசாவோட லிங்க்கும் இருக்கும். உள்ளே போயிட்டு ஃப்ளைட் டிக்கெட்ஸு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு நான் இதில் போட்டுறேன் பெட்டர். இப்போதைக்கு ப்ராப்பர் யூரோப்பில், இப்போ நம்ம இருக்கிறது கூட துருக்கி கூட யூரோப்பும் வச்சுக்கலாம், ஏஷியாவும் வச்சுக்கலாம், மிக்ஸ் ஆகிருக்கு. ப்ராப்பர் நம்ம இதுக்கு முன்னாடி போன அந்த அதெல்லாம் ப்ராப்பர் யூரோப்பு தான். அது என்ன சொல்கிறது, பால்கன் கண்ட்ரிஸ். பட் அர்மேனியா, அசர்பைஜன், இது இருக்குல்ல ஜார்ஜியா, அதெல்லாம் இ வீசா தான். ஆனால் அது வந்து ப்ராப்பர் யூரோப் கிடையாது. அது வந்து யூரேஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ப்ராப்பர் யூரோப்பில் இப்போ ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும்தான் இ வீசா கொடுக்குறது. அது நம்ம இப்போ போகிற மால்டோவா மட்டும்தான். மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆகாது. அது யூரோப்லேயே ரொம்ப ரொம்ப வந்து டூரிஸ்ட் கம்மியாக வர்ற நாடு இந்த மால்டோவா தான். அதனால் இந்த நாடு பேரே உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் யூடியூபர் வந்து போய் பண்ணியிருக்காருங்க. உங்களுக்கு தெரியும்ல, தமிழ் பயணங்கள் சதீஷ். ஸோ அந்த பையன் அவர் இதில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். யூரோப்பில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தான் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. முக்கியமாக மால்டோவா வந்திருக்காரு. இப்போ தான் பார்த்தேன் நான் யூடியூப்பில். 1 இயருக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்காரு. மால்டோவாவும் போயிருக்காரு, நம்ம போகிற டிரான்ஸ்னிஸ்ட்ரியா இருக்குல்ல அதுவும் போயிருக்காரு. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் சேனலை. ஸோ நம்ம முதல் கிடையாது, ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. கிஷினவ் 75 இது 55 205A கீழே இறங்கி வந்தேன். இப்போ மேலே போகணும். மேலே போகணும்னா சரிங்கமாக ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன், பஸ் ட்ரெயின்லாம் போகாமல். அப்போ 3:30 ஆச்சு. booking.comல ஹாஸ்டல் புக் பண்ணிட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு ஒன்று நல்லா இருந்தது. ஒரு நைட்டுக்கு $10. ஸோ அதான் சீப்பஸ்ட் இருக்கிறதுலே 2 நைட் மட்டும் இப்போதைக்கு புக் பண்ணியிருக்கேன், இமிக்ரேஷனில் காட்டிக்கிறதுக்காக. அப்புறம் நம்ம பிளானை பொறுத்து மாற்றிக்கலாம். 1 வீக் தங்க போகிறோம்.
மால்டோ சிஷினாவில் ஒரு 2-3 நாள், அப்புறம் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இப்படி மாற்றி மாற்றி பண்ணுவோம். இல்லை சிஷினாவில் இருந்துக்கிட்டே எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க முடியும். ஏன்னா குட்டி நாடு தான் அது. பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு போயிட்டு. ஸோ 2 நைட் போய்ட்டு புக் பண்ணியிருக்கேன், $20 2 நைட்டுக்கு. டேரெக்டாக போய் பே பண்ணிக்கலாம். கார்டு டீட்டெயில் கொடுத்துருக்கேன், பிளாக் பண்ணியிருக்கேன், அங்கே போய்ட்டு பே பண்ணிக்கலாம். வந்துட்டோங்க. 205B இதுதான். ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃப்ளைட்டுக்கு போர்டிங் போயிட்டுருக்காங்க. ஸ்கோப்பியே எது நம்ம போனோமே சீசன் 1 நார்த் மெசடோனியா, அதோட கேபிட்டல் தான் ஸ்கோப்பியே. ஸோ அதுக்கு தான் போகிறாங்க பெகசஸ் ஏர்லைனில். சூப்பர். சீசன் 1 இப்போ சீசன் 10க்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி நாடான மால்டோவாவுக்கு போகிறோம். இது என்ன, இது யூகோஸ்லேவியா, நம்ம போகிறது ஃபார்மர் சோவியத் யூனியன். ஓகே உட்காரும். நமக்கு இன்னும் போர்டிங் 1.5 மணி நேரம், போர்டிங்க்கு 1 மணி நேரம் இருக்குது. 4:30 தான் போட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எல்லாரும் ஏறிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட் போர்டிங். ஒரு 2 பேர் இருக்காங்க, அவர் போனதுக்கப்புறம் போவோம். நம்ம லாஸ்ட்டாக போட் பண்ணுறோம் இன்றைக்கி. சிஷினாவ் அதிகமாக கேள்விப்படாத, அதிகமாக மக்கள் போகாத ஒரு நாடு. அவங்களே பார்க்குறாங்க, வித்தியாசமாக இருக்குது. ஓகே தேங்க்யூ பிரதர், நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் விண்டோ சீட் பிரதர், தேங்க்யூ. இங்கே பாருங்கள், விண்டோ சீட் ஆல்ரெடி இருந்தது 34F. ஆனால் பக்கத்துலலாம் சீட் இருந்தது. நான் உங்கள்கிட்ட ஃப்ளைட்டு ஃபுல்லாக இல்லையான்னு கேட்டேன். உடனே அந்த ஃப்ளைட்டு சீட்டிங் மேப் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது சீட் வேணுமா, பிடிச்ச சீட் சொல்லுங்கள் எடுத்துறேன் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 சீட்டுக்கு யாருமே கிடையாது, 3 சீட்டு. சரி 5F கொடுங்கன்னு கேட்டேன். விண்டோ சீட்டு கொடுத்துட்டாரு, மாற்றி கொடுத்துட்டாரு. இங்கே செக் பண்ணாங்க, திரும்பவும் மால்டோவா வீசா இருக்கான்னு கேட்டாங்க. வீசா இல்லைங்க, அமெரிக்கன் வீசா இருக்குது அப்படின்னு. அப்புறம் செக் பண்ணாங்க, அமெரிக்கன் வீசா இந்தியன்ஸ்க்கு இருந்தால் தேவையில்லையான்னு வெரிஃபை பண்ணார். ஓகே அப்படின்ட்டாரு. ஸோ அங்கேயும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். மால்டோ இமிக்ரேஷனில் செக் பண்ணிட்டு தான் பிளாகர்னு சொன்னோன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. விண்டோ சீட்டு கொடுத்துட்டாரு, 3 சீட் கொடுத்துட்டாரு. அதான் இப்போ இது. ஓகே இந்த நாட்டை விட்டு கிளம்ப போகிறோம். பை துருக்கி. சூப்பராக இருந்தது 16 நாள். ஸோ இங்கே செக் பண்ணோன்னே எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. எனக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே எந்த பிரச்சனை இல்லாமல் விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாய் துருக்கி. மீண்டும் பெகசஸ் ஏர்லைன் 2வது தடவை. தேங்க்யூ. பாருங்க அவ்வளோதான் வந்தாச்சு. பின்னாடி எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நமக்கு பாருங்க ஜாலியாக படுத்துகிட்டே போகிறோம். இங்கே பாருங்க இந்த சீட் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்க. பின்னாடி சீட்டெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் சீட்ஸை யாருக்குமே கொடுக்கலையா, பட் முக்கால்வாசி தான் ஃபுல்லு. ஃப்ளைட்டை போகலாம் ஜாலியாக. கிளம்பிட்டாங்க 5-7 அப்படியே பின்னாடி போகிறோம். ஆல்மோஸ்ட் அப்படி இருட்டிடுச்சு பாருங்களேன். இஸ்தான்புல்ல 5:45 தான் சன்செட்டு. ஒரு துர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் அப்படியே உள்ளே வருது. இந்த நாட்டோட சொத்து துர்க்கிஷ் ஏர்லைன்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு லோ காஸ்ட் ஏர்லைனான இந்த பெகசஸ் ஏர்லைன்ஸ் தான் வந்து துர்க்கிஷ் ஏர்லைன்ஸோட அதிகமாக மக்கள் பயணிக்கிறது. ஏன்னா சீப்பு, நிறைய டெஸ்டினேஷன்ஸ் ஃப்ளைட் இருக்குது, அஃபோர்டபுள், அதுதான் முக்கியம். நம்ம பட்ஜெட் பேக் பேக்கர் நம்ம என்றைக்குமே சப்போர்ட் லோ காஸ்ட் ஏர்லைனுக்கு தான், பெகசஸ் ஏர்லைனுக்கு தான். eSIM போட்டோம்ல, 10 GB போட்டோம், $15 எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக முடிச்சிருக்கேன். ஸோ இதுதான். ஸோ இதை வந்து ப்ரமோட்லாம் பண்ணலைங்க. சில நாடுகளில் இது சீப்பாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த நாடுகளில் eSIM காஸ்ட்லியாக தான் இருக்கும், புக் பண்ணாதீங்க. ஆனால் ஒரு சில விதிவிலக்கான நாடுகளில் ரெகுலர் சிம்மோட eSIM தான் சீப்பாக இருக்கும். நான் அதை சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் எபிசோட்லேயே. பயங்கர எக்ஸ்பென்சிவ் சிம் கார்டு வந்து துருக்கியில் அரௌண்டு $3000 $3500 வருது. சீப்பாக $1600 இல்லை, $2500 to $3000 வருது. $1200 $15 அழகாக 10 GB 1 மாதம் வேலிடிட்டி. 9 GB முடிச்சிட்டேன், 1 GB மிச்சம் இருக்குது, ஒன்றும் வர முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இது தங்கின இடத்துல வைஃபை இருந்தது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். வெளியே இடத்துல மாதிரி சுற்றுறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஸோ துருக்கியை பொறுத்த வரைக்கும் eSIM தான் பெஸ்ட். அலோசிம், ALOSIM இதுதான் அந்த இது. ஓகேவா, அலோசிம். அப்படியே இந்த இன்ஃபர்மேஷனோட கிளம்புவோம். டாட்டா பாய் துருக்கி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் மால்டோவாவுக்கு. இந்த இஸ்தான்புல்க்கும் இந்த நாடு துருக்கிக்கும் பயங்கர நன்றி. சூப்பராக இருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 16 நாள் ஜேர்னி, வித்தியாசமான இடங்கள், கடைசியாக ஐசியும் பார்த்தாச்சு. திரும்பவும் துருக்கி வருவேன் வருங்காலங்களில், பார்க்கலாம். நன்றி துருக்கி, பாய். அட்டகாசமான கழுகு பார்வை, ஏஷியன் இஸ்தான்புல். போகும்போது அந்த இது பார்ப்போம்னு நினைக்கிறேன், பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட்டு, ஜலசந்தி, யூரோப்பையும் ஏஷியாவையும் பிரிக்கிறது. இது பல தடவை சொல்லிட்டேன், டென்ஷன் ஆயிருவீங்க. பார்ப்போமா இல்லையான்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக பிளாக் சீக்கு போகுதா? இங்கேருந்து 1.25 மணி நேரம் தாங்க ஃப்ளைங் டைம். 5:05 எடுத்தோமா, ஆனால் 5:45 போயிடும். நான் டைம் டிஃப்ரென்ஸுங்க. நம்ம வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட் நோக்கி போகிறோமா, அதனால் இன்னும் 1 மணி நேரம் வந்து பிஹைண்டு இந்த டைம் துருக்கியோட. அதாவது துருக்கி வந்து இந்தியாவோட 2.5 மணி நேரம் பிஹைண்டில் இருக்கா, மால்டோவா வந்து 3.5 மணி நேரம் பிஹைண்டில் இருக்குது. ஸோ அதான்
வந்தாச்சுப்பா. மெடிட்ரேனியன் சீல இருக்கமா பிளாக் சீக்கில் இருக்குமா டவுட்டாக இருக்கே. மாதிரி தீவுகள்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி தாங்க தெரியுது. மெடிட்ரேனியன் சீக்கு போக முடியாது. அப்போ கீழே வந்துட்டு மேலே போகுது. சைடில் போயிட்டு கிரீஸு அப்படியே ரொமேனியா வழியாக உள்ளே போயிடும்னு நினைக்கிறேன் ரூட்டு. அந்த பக்கம் தான் சூரிய அஸ்தமனம் ஆயிருக்கு. இப்போ பார்க்க தான் போகிறோம். லைட்டு டேர்ன் ஆகுது. அருமையாக இருக்குது. இப்படி ஆரஞ்சு கலர் ஸ்கேட்டர் ஆகி இந்த நகரும் மேகங்களோட கீழே பிரமாதமான மெடிட்ரேனியன் கடலோட சூப்பர் போச்சு. ஆஹா, கண்கொள்ளா காட்சிங்க. நகரும் மேகங்கள், அது அந்த பக்கம் சூரிய அஸ்தமனம் ஆரஞ்சு கலரில் அப்படியே ஸ்கேட்டர் ஆகியிருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொன்று உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்தேன். இந்த சீரீஸோட ஸ்பெஷல் உக்ரைன் பார்டர் போக போகிறோம். இதோட பார்டரில் தானே இருக்குது மால்டோவா, உக்ரைனோட. உள்ளே உக்ரைன் விட மாட்டாங்க, போக முடியாது. பட் அந்த பார்டர் வில்லேஜ் வரைக்கும் போகலாம். ஸோ உக்ரைனை ரொம்ப க்ளோஸ் இருந்து பார்க்க போகிறோம். ஓகே, வார் போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு விடுவாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் நம்ம வந்து மால்டோவா போக முடியும் கண்டிப்பாக, பார்டர் வரைக்கும், உக்ரைன் பார்டர் வரைக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துருவோம். அவ்வளோதாங்க, வந்தாச்சு, இறங்கி விட்டோம் மால்டோவா. ஒன்றுமே தெரியல. மணி 6:20, இங்கே டைம் 5:20. அதுக்குள்ளே இருட்டிருச்சு 5:20க்கே. ஃபுல்லாக மேகத்தில் இருந்தது டக்குன்னு இறங்கிருச்சு. வெல்கம் டு மால்டோவா. யூரோப்போட ஒரு மிக வித்தியாசமான ஒரு குட்டி நாடுங்க. மிகப்பெரிய வரலாறும் பல ஆச்சரியங்கள் நிறைந்த நாடு. என்ன ஏதுங்கிறத அடுத்த ஒரு வாரம் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க. நம்மளோட 65வது நாடு மால்டோவா வந்துட்டோம். எவ்வளோ ஒரு டெசர்டட் ஏர்போர்ட் பாருங்கள். ஒரு ஃப்ளைட் இல்லைங்க, நம்ம ஃப்ளைட் மட்டும்தான். ரொம்ப ரேர் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 ஃப்ளைட்டு தான் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பை பாய், தேங்க்யூ. ஆஹா, குளிர் சும்மா அப்பா, அப்படியே காற்றும் குளிரும் மழை எல்லாம் பயங்கரமாக அடிக்குது. சூப்பராக இருக்குது. போக மணி வெறும் 5:30 தாங்க ஆகுது. 1 மணி நேரம் பின்னாடி வந்துட்டோம். நம்மளோட 65வது நாடு ரிபப்ளிக் ஆஃப் மால்டோவா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கரெக்ட் வச்சிருவோமா? வச்சாச்சுங்க. 5:30 மணிக்கு இருட்டிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 5 மணிக்கே சன்செட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4:45 5க்கு -1 -2 அந்த ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மழை குளிர் செமையாக இருக்குது. போங்க, சீசன் 1க்கு அப்புறம் அந்த போஸ்னியா வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த விசாரில் இதிலிருந்து வந்தோம், அபுதாபி டு போஸ்னியா கேபிட்டல் சரைவோ. 10 சீசனுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த ஈஸ்டர்ன் யூரோப்புக்குள்ளே வந்திருக்கோம். அது இந்த போஸ்னியா மாதிரியே அதிகமாக உங்களுக்குலாம் தெரியாத ஒரு குட்டி நாடான மால்டோவாவுக்கு. இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது இமிக்ரேஷன். ஓகேவா, பாய் பாய். எந்த பிரச்சனையும் இல்லை. வீசா கேட்டாங்க இமிக்ரேஷனில். ஜஸ்ட்டு அந்த இது மட்டும் காட்டினேன், அமெரிக்கன் வீசா மட்டும். அவங்களே அந்த பழைய பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாங்க. ஒரு கேள்வி இல்லை. எத்தனை நாள் இருக்கிற, இங்கேருந்து இந்த நாட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கான அந்த ஆன்வர்ட் டிக்கெட்டு, அப்புறம் பையில் எவ்வளோ பணம் இருக்குது, எந்த கேள்வி, ஒரு கேள்வி இல்லை. ஜஸ்ட்டு திருப்பினாங்க, அமெரிக்கன் வீசா பார்த்தாங்க, ஸ்டாம்ப்பு, அவ்வளோதான். வெளியில் வந்தாச்சு. சூப்பருங்க, குட்டி ஏர்போர்ட்டுங்க. வந்தால் அப்படியே 4-5 இது இருக்குது. இதுக்கு வந்து அப்படியே வெளியில் வந்தாச்சு. ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே பாருங்கள், கார் ரெண்டல் கம்பெனிஸ் ஃபுல்லாக எல்லாம் கார் ரெண்டல் கம்பெனிஸ். அப்படி வெளியில் போனால் அப்படியே வெளியில் போயிடுவோம் மாட்டிருக்கு. நம்ம வந்து வழக்கம் போல் ஒரு நாட்டுக்கு என்ட்ரானா சிம் கார்டு தேவை, பணம் தேவை. சிம் கார்டு இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். நான் செக் பண்ணேன், இங்கேயே சீப்பாக தான் இருக்காமா. இந்த கண்ட்ரியே கொஞ்சம் சீப்பான கண்ட்ரி தாங்க. துருக்கியோட கொஞ்சம் சீப்பாக இருக்கும். பாருங்க, இந்த நாட்டோட மெயின் மொபைல் வந்து மோல்டு செல், அப்புறம் ஆரஞ்சு, இந்த 2 இது இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணலாம். மால்டோவோட கரன்சி மால்டோவா லே. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே தெரில. 12 GB போகுது நமக்கு. 30 GB இருக்குது. 1500 × 5ங்க ஆல்மோஸ்ட்டு. இந்தியன் இது 5. என்னங்க சீப்பாக இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. நான் செக் பண்ணுறேன் என்ன ப்ரைஸ் அப்படின்னு. அதுலேயும் செக் பண்ணுறேன். பாய் பாய். போட்டாச்சுங்க. ஆரஞ்சு செம்ம சீப்பு. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் 49 லே.
அதாவது இன்டூ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரேண்டுக்கு போட்டாலும் அதே கால்குலேஷன் தான். 1 லே இஸ் ஈக்குவல் டு 4.5 இந்தியன் ரூபிங்க. 5 வச்சுக்கங்க சிம்பிளாக. 250 ரூபா. 250 ரூபாய்க்கு சிம் கார்டு வித் 20 GB டேட்டா நம்ம ஊர்லேயே கிடைக்காது இந்த ரேட்டுக்கு, வாய்ப்பே இல்லை. இப்போ புரியுதா? இந்த துருக்கியில் இதே 20 GBக்கு 2500 ரூபா கொடுக்கணும், இங்கே வெறும் 250 ரூபா. நம்ம வெறும் சிம்மில் 1200 ரூபாய்க்கு முடிச்சிருந்தோம். சீப்பாக முடிஞ்சு போகுது சிம் கார்டு வித் டேட்டா. ஆரஞ்சு வந்தால் போட்டுக்குங்க ஏர்போர்ட்லேயே. நம்மளோட நியோ கார்டு வந்து அதிலே ஸ்வைப் பண்ணிட்டேன், அமௌண்ட் போயிடுச்சு கரெக்டாக. சரிங்க, எவ்வளோ போகுதுன்னு சொல்கிறேன் கரெக்டாக. மெசேஜ் வந்திருக்கும் நேரம். 50 × 4.5 225 227 போயிருக்கு. சூப்பரில் 220 ரூபாய்க்கு சிம் கார்டு 20 GB. யூரோப்பில் எங்காவது கிடைக்குமா? வாய்ப்பே கிடையாது. 4G வந்துருச்சு மொபைலில். இப்போ அடுத்து என்ன? அடுத்து வந்து பணம் எடுக்கணும். ஓகேங்க, சூப்பராக மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. நிறைய கம்பெனிஸ் இருந்தது. பெஸ்ட்டு இது வந்து இங்கே தான், நெய்ப் தான் பெஸ்ட்டு. பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. $200 வந்து 18.16. $1 வந்து 18.16 லே. மொத்தம் 3632 கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18.28. ஸோ நமக்கு வந்து அப்படி புக் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு 20 திராஸ், அதாவது 100 ரூபா தான் வந்து டோட்டல் எக்ஸ்சேஞ்சிலேயே ஆன்லைனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸு. செம ப்ரைஸ், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ப்ரைஸே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மால்டோவியன் லீ, ரிப்பப்ளிக் ஆஃப் மால்டோவா. 200 நோட்டுங்க. ஸோ இது வந்து 20 நோட்டு. மால்டோவோட காயின்ஸ் 10லேருந்து 20லேருந்து நோட் ஆட்ருக்கு, 10 காயின். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 ரூபாங்க. மால்டோவா காயின். ஓகே, தேங்க்யூ. நம்ம வீடியோ இருக்க பார்த்துட்டு இவங்க வந்து என்னமோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க காயின்ஸ் வச்சு. 10 டவருங்கிறாங்க, என்னென்னு புரியல, வித்தியாசமாக இருக்கு. எனிவே இது நம்ம பணம் இல்லை, அவங்க இடத்துல. ஓகே, யூ கேன் டேக் யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். அடுத்தது பஸ்ஸை பிடிச்சி சிட்டிக்கு போக வேண்டியது தான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு. இங்கேருந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் நான். பஸ் இருக்குதுங்க சிட்டி சென்டருக்கு. சிட்டி சென்டர் தான் நம்ம ஹாஸ்டல். அங்கேருந்து இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். நடந்துருவோம். ஓகேவா, போகலாம். சிஸ்னம் ஏர்போர்ட் செம்மையாக இருக்குது. அப்படியே ஐஸ் பொலியோட பிரமாதமான வின்டர் மால்டோவா சுற்றி பார்க்க போகிறோம். திரும்பவும் ஒரு 1 வீக் கழிச்சு அதே ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாமா? போகலாம் வாங்க. ஓகே, கால் எடுத்து வைத்து விட்டோம் மால்டோவாவில். பஸ் நோ புஷ் 30 புஷ் டு சிட்டி. புஷ் தேர். ஓகே, அங்கே தான் இருக்கும். புஷ் நோ புஷ். நம்ம ஊர் மாதிரியே டாக்ஸி புஸ்ஸு கேட்டால் டாக்ஸி தான் இருக்குது. நம்ம புஷ் இல்லையாப்பா. தம்பி கூகுளில் அவ்வளோ அழகாக காட்டுது பஸ்ஸு. மணி 6:10. அடுத்த பஸ் 6:50ன்னு போட்டிருக்கு கூகுளில். பட் எந்த அளவுக்கு நம்பலாம் பஸ் வரும்னு தெரில. வெயிட் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் போயிடலாம். இங்கேருந்து அவுட்டரில் இருக்குங்க ஏர்போர்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது சிட்டி சென்டருக்கு. வெயிட் பண்ணி போகலாம். முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு பார்த்தீங்களா, இந்த ஃப்ளைட் டிக்கெட் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இஸ்தான்புல் டு கிஷ்னவ் எவ்வளோ தெரியுங்களா? 7000 ரூபா ஒன் வே தான். திரும்ப இதில் போக போகிறது இல்லை, விசாரில் போக போகிறோம். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ 7000 ரூபாய்க்கு புக் பண்ணுங்க. பேக்கேஜ் கிடையாது, செக்இன் பேக்கேஜ் கிடையாது, ஒன்லி ஹேண்ட் பேக்கேஜ். 7000 ரூபா. 1.5 மணி நேரம் பயணம். ஒன்னே கால் மணி நேரத்தில் வந்தாச்சு. ஸோ அந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டு 3700 ரூபா, இந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு 7000 ரூபாங்க. இப்போ வந்து அப்படி டாக்ஸி கேட்டாங்க, 500 ரூபா கொடுத்துங்க, கொண்டு விட்டுறேன் அப்படின்னாங்க. நோ வே, 6 நான் போயிடுவேன் அப்படின்னு கடுப்பாயிட்டாரு. இன்னொன்று, இங்கே லாங்குவேஜ் என்ன தெரியுங்களா? இவங்களுக்குன்னு லாங்குவேஜ் கிடையாதுங்க. மால்டோவியன் அப்படின்னு லாங்குவேஜே கிடையாது. இந்த நாட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ரொமானியன். இதோட பக்கத்து நாடு இருக்குது பார்த்தீங்களா, ரொமேனியா, அதோட லாங்குவேஜ் தான் ரொமானியன். இது தவிர எக்ஸ் சோவியத்தாக இருந்ததுனால இவங்க ரஷ்யன்ஸும் பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, ககாசியன் அப்படின்னு ஒரு மக்கள் இருக்காங்க, துர்க்கு மக்கள். அது உங்களுக்கு அதை பற்றி அங்கே மறுபடியும் பேசுவோம். அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்க. அது தவிர பக்கத்து நாடான பல்கேரியன், அதுவும் சில பேர் பேசுகிறாங்க. பட் மெயின் லாங்குவேஜ் 2ங்க. 1 ரொமேனியன், 2 ரஷ்யன். ஸோ இது தெரிஞ்சால் பழச்சிக்கலாம். சில பேருக்கு புரோக்கன் இங்கிலீஷ் தெரியுது பேசிக்காக. பாவம், ஏழை நாடுங்க, டூரிஸ்ட் கண்ட்ரி. இதுலேயே யூரோப்லேயே இதுதான். யுக்ரைன் சொல்லுவாங்க, உக்ரைன் இது மாற்றி வரும் வருஷம். இதில் ஃபைனலாக 3/4 மணி நேரம் வெயிட்க்கு அப்புறம் வந்துருச்சுங்க நம்ம பஸ் 30. 3/4 மணி நேரம் நிற்க பாருங்க, எத்தனை பேர் நின்றுருக்காங்க பாருங்க. சரியான கூட்டம் இந்த பஸ்ஸுக்கு தான். வந்தோம், ஏறிட வேண்டி தான். 6 லே, மால்டோவியன் லே. நம்ம ஊர் பணத்துக்கு எவ்வளோ? 25 ரூபா, 26 ரூபா வருங்க. சூப்பராக போயிடலாம். சிட்டி சென்டர் வந்து விட்டது. வாங்கப்பா, கரெக்டாக ஏறணும். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சொதப்பிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஒரு பக்கம் நிற்கிறோம், அது ஒரு பக்கம் போய் நிற்கிது.
சே இவ்வளோ தூரம் நின்று ஏன் நிற்க மாட்டேங்கிறாங்க? தள்ளி நில்லுங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஊர்ல கண்டக்டர் திட்டு வரல அதே மாதிரி ஏன் உள்ள வந்து மோதறீங்க, தள்ளி நில்லுங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப கோவக்காரா இருப்பாருக்குதுங்க ட்ரெஸ் டிரைவர். நம்ம ஆஃப் பண்ணிடுறேன், உள்ள போயிட்டு பேசுறேன். சாரிங்க, அந்த பஸ் இல்லை, அது போகுது, டிப்போக்கு போகுதான் இருக்குது. இன்னொன்று வருது பாருங்க 30, அதுதான். ஐயோ சாமி, இது ரொம்ப கஷ்டங்க. இந்த பஸ்ஸாவது போகும்னு நினைக்கிறேன். எங்கே நிறுத்துவாங்கன்னு தெரியல கரெக்டாக, அந்த பாயிண்ட் தெரிய மாட்டேங்குது. I was waiting. Okay. Cash? No. Later. Okay. ஓ டிரைவர் இருக்காங்க, அப்புறம் வாங்கிக்கலாம். உட்காந்துருவோமா? இட்ஸ் ஓகே. சரியான கூட்டம் பஸ்ஸில். நான் நினச்சேன் இந்த கார்டு ஸ்வைப்பு இல்லை கேஷ்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர் மாதிரியே கண்டக்டர் வருவாங்க, காசு கொடுத்துடலாம். பப்ளிக்கா சிட்டி சென்டர் சிரிக்கிறாங்க. பப்ளிக்கா கிராடினா கொடுக்குறாங்க பாருங்க 2. தேங்க்யூ. ஸோ இதான் டிக்கெட்டு, இதாங்க டிக்கெட்டு. நம்ம ஊரில் கொடுப்பாங்களே கிழிச்சு, அதே மாதிரி இருக்குங்க டிக்கெட்டு. பாருங்க டிக்கெட் மிச்சம் 2 காயின் 4 கொடுத்துட்டாங்க. எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் to அரை மணி நேரம் ஆகும். ஃப்ளைட்டு ஒன்று நிற்கிது வெளியில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. கேஸு நெக்ஸ்ட் எம்டின்னு இருக்குது பெட்ரோல். அது வந்து 20 இல்லைங்க, 90 ரூபா. பரவாயில்ல, நம்மளோட கொஞ்சம் கம்மி, 90 ரூபா தான் பெட்ரோல். வந்தாச்சுங்க, சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். பரவாயில்ல, மணி 7:15 ஒரு இதாக தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. நாளைக்கு காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. ஓகே, வந்துட்டோம். லாஸ்ட் ஸ்டாப் இதாங்க. எல்லோரும் இறங்குறாங்க, போக வேண்டியதான். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு, தேங்க்யூ. அவங்களுக்கு தெரில. சரி ஓகே, கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டாங்க பஸ் இறங்கிறதுக்கு முன்னாடி. சரி ஓகே போயிடலாம். எப்படி இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஜாஸ்தி, 1.5 கிலோமீட்டர். இந்த நாட்டோட முக்கியமான பேங்க் ஓடிபி பேங்க்கு. இதில் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் கார்டு சார்ஜஸ் இல்லைன்னு தான் போட்டிருக்கு. மணி எக்ஸ்சேஞ்சு மெயின் ஏரியா. இது வந்து மேஜர் கிறிஸ்டியன் கண்ட்ரிங்க. இதை பற்றி எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். எப்படி செமையாக இருக்குல்ல சிட்டி நைட்டில். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஏதோ பயங்கரமாக இதெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது ஏரியாவே, களை கட்டுது. குழந்தைகளுக்காக குட்டி ஒரு கண்காட்சி மாதிரி பண்ணியிருப்பாங்க பாருங்க. குதிரை, நம்ம ஊரில் குதிரை ஏறுவோம்ல, கண்காட்சி தான். நம்ம நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இதெல்லாம். ஓகேவா? நைட்டு வந்து கேட்ருல் கேஸ்ட்ரோனமி சாப்பாட்டு கடை. லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. வந்தாச்சு. பட் ஆனால் இங்கெல்லாம் ப்ராப்பராக அட்ரஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஐ மீன் போர்டு வெளியில் வச்சுருக்க மாட்டாங்க. என்னங்க தாண்டி போயிட்டேன். இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டலில். இதுதான் நினைக்கிறேன், இல்லை அதுவா? பட் இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி தெரியுது. இது கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல் போட்டிருக்கு. அது ஒழுங்காக போர்டு போடல, சின்னதாக இருக்குங்காட்டி தெரியல கண்ணுக்கு. ஏதோ ஒரு பழங்காலத்து ரஷ்யன் குடோன் மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி தாங்க போஸ்னியாவும். நான் போய் இறங்கின உடனே அந்த கது பார்க்குறேன், ஏதோ பாரடைஞ்சு பில்டிங் மாதிரி இருக்குது. தட்டினா யாரும் திறக்கல. அப்புறம் அந்த இது இருக்குல்ல இன்டர்னல் கம்யூனிகேஷன், அதில் பேசுனா மேலேருந்து ஒரு லேடி வந்து இறங்கி கூப்பிட்டு போனாங்க. பயங்கர பாலடைஞ்ச ஒரு திகில் பங்களா மாதிரி இருந்தது. அது அதில் ஒரு 4 நைட் தங்கின போஸ்னியா. கிட்டத்தட்ட அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி வருதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. போலவா? 33 இதுதான் வந்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல். ஓகே வந்துட்டுருக்கான். ஹலோ, ரிசப்ஷன் இருக்காங்களா? ஹலோ ரிசப்ஷன். ஹலோ பிரதர். உள்ளே இருக்காரு. செக்இன் முடிச்சிட்டோம். 2 நைட்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணியாச்சு. பாஸ்போர்ட்லாம் வந்து செக் பண்ணிட்டாங்க. நம்மளோட நியோ கார்ட்லேயே பே பண்ணிட்டேன். ஒரு நைட்டுக்கு
10 அமெரிக்க டாலர். லோக்கல் மணியில் வந்து 190 மால்டோவன் லே. 2 நைட்டுக்கு 380 பே பண்ணிட்டேன். ஸோ ஒரு நைட்டுக்கு இங்கே தங்குறதுக்கு 850 ரூபா, 850 ருபீஸ். ஃப்ரீயாக இருக்கும். வின்டர்லேயே பேக்கடாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்டம் இல்லை, லோ பெட் கிடைக்கல. எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, ஓகே, நீட்டாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். பக்காவாக பெட் செட் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாம் வச்சுட்டேன். போகலாமா? அப்படியே விலாக முடிச்சுட்டு நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். முடியல என்னால். சரி, அப்படியே முடிச்சிடலாம் இந்த விலாகை. அடுத்த 1 வாரம் 7 நாட்கள் சூப்பராக சுற்றி பார்க்க போகிறோம் இந்த நாட்டை. குட்டி நாடு மால்டோவா, மற்றும் நாடா இல்லையானே தெரியாத அந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவும் சுற்றி பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணதான் எல்லாருக்கும் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிஷனவை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பார்க்கலாங்க. அப்படியே நானும் சூப்பர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டலில் பக்காவாக வந்து சேர்ந்தாச்சு. சரி, பார்க்கலாங்க. நன்றி, பாய். என்றும் நன்றியுடன் உங்கள் குமார். பாய்.